ஹாய் வணக்கம். மூணார்லேருந்து ஸ்வீட் பாக்ஸ் பிரியா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து தேன்மொழி அப்படின்றவங்க மூணாரை பற்றி ஹிஸ்ட்ரி போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தாங்க. இது தெரியாத ஒரு சிலருக்காக பதிவு தாங்க. ஓகேங்களா. மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதாவது ஆரம்ப காலத்தில் உள்ள ஹிஸ்ட்ரி இது வரைக்குமே ஃபுல்லாக யாருமே கண்டுபிடிக்கலைங்க. மூணாரில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுவா பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க தாங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கூட ஒரு காட்டுத்தனமான, யாருமே ஆராயாத முடியாத அளவுக்கும் வெறும் நிலமாக தாங்க இருந்திருக்கு நம்ம மூணாறு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஐரோப்பிய போன்ற நாட்டிலேருந்து வந்து தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாவே இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1600லேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் தாங்க நம்ம இப்போ வந்து இருக்கிறோம். ஓகேங்களா. நமக்கு வந்து தென்னகத்து காஷ்மீர் என்று தான் மூணாருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அந்த மூணாறுன்னு எதுக்கு பேர் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா. அதாவது நல்லதண்ணி, நைமக்காடு, குண்டுமலை, இப்படி வந்து ஒரு 3 ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கூடுங்க. ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா. அந்த 3 ஆறு அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கோடை வாழிடம் மூணாரில் வந்து 3வது இடத்துல தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு இல்லைங்க. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் சம்மந்தப்பட்ட வேலை தான். நம்ம ஃபேக்ட்ரி, பேக்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி தேயிலை தோட்டத்தை சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் அங்கே வந்து இருக்குது. எங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ், மலையாளம். ஓகேங்களா. பட் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதிலலாம் மெயினாக வந்து மலையாளத்தில் தான் இருக்கும். அதனால இப்போலாம் நாங்கள் பிள்ளைங்க எல்லாமே வந்து மலையாள மீடியம் தாங்க படிக்க வச்சிட்ருக்கோம். எங்களுக்குமே கவர்மெண்ட் வந்து கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக மலையாள கோர்ஸ் எடுத்தது நாங்களுமே படிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு கெத்தான ஒன்று அப்படின்னா எங்கள் வாகனத்துக்குள்ள நம்பர் பார்த்திங்கன்னா KL 68 and 06ங்க.